வந்து தலை பெயின் ஆயிட்டே இருக்கு. என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. அந்த பெயின் வந்துச்சுன்னா தலை சுத்தி கீழே விழுந்துடுறேன். இதுக்காக நான் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தேன். மாசத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் வாரத்துக்கு 2 தடவை, அந்த மாதிரி போய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவை நான் போறப்பவெல்லாம் ஒவ்வொரு மாத்திரை எனக்கு அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்படி ஒரு நேரத்துக்கு 12 டேப்லெட் சாப்பிட்டு இருந்தேன். 3 நேரமும் 36 மாத்திரை சாப்பிட்டு அதை லைஃப் லாங் சாப்பிடணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சமயத்துலதான் எனக்கு எக்ஸஸ் வெயிட் அதிகமாகிட்டே இருந்துச்சு. அந்த மாத்திரையை சாப்பிட்டு நான் அடிக்கடி தூங்கிக்கிட்டே இருப்பேன். என்னைய வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நான் சிங்கிள் பேரண்ட், என் குழந்தைகளுக்கு நான் தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி சமயத்துலதான் என் கோச்சை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவர் டே ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இதுல எஜுகேஷன் செக்ஷன்ல என்னை ஜாயின் பண்ணாரு. நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல HM ஆயிருக்கேன். எனக்கு ஹெல்த்தை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியல, வாட்டர் இன்டேக் பத்தி எதுவுமே தெரியல. சார் சொல்லி கொடுத்த இந்த எஜுகேஷன் செக்ஷன்ல இருந்துதான் நான் எல்லாமே கத்துக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. மேலும் ப்ளூ பிரிண்ட் ஃபார் சக்சஸ் அந்த ப்ரோக்ராம்ல ரவி சார் என்ன சொல்லி கொடுக்கறாரோ அதை எடுத்து நான் என் ஃபேமிலியோட நான் அட்டன் பண்ணதில்ல. இன்னைக்கு என்னுடைய டோட்டல் ஃபேமிலியே சேஞ்ச் ஆச்சு. இதுல நான் டே 1ல இருந்து நான் அப்ளை பண்றப்போ 29 நாள்ல 7 கிலோ குறைச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு லைஃப்ல நான் ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு தருணம் எனக்கு கிடைச்சது. நான் என்னுடைய லைஃப்ல என் குழந்தைகளையும் இதுல நான் ஜாயின் பண்ணணும்னு நான் நினைச்சேன். என்னுடைய லைஃப் டோட்டலா மாத்தணும் அப்படின்னுங்கிற ஒரு சூழ்நிலையில இதுல ஜாயின் பண்ணேன். இதுக்கெல்லாம் முழு காரணம் என்னுடைய கோச், கிரேட் கோச் மிஸ்டர் பிரியா கிருஷ்ணகுமார் சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். வெரி குட் மார்னிங் ஆல். என்னோட நேம் பவித்ரா. எனக்கு ஏஜ் 29 ஆகுது. நானும் கோயம்புத்தூர்ல தான் கனெக்ட் ஆயிருக்கேன். பிஃபோர் ஃபுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நானும் அன்ஹெல்த்தியா தான் இருந்தேன். எனக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது. ஹோல் டே ரொம்ப டயர்டா இருக்கும். எனக்கு இரெகுலர் பீரியட்ஸ் வந்ததுக்கு ரீசன் என்னோட உடம்புல பிளட் இல்லாத காரணத்தினால தான் சொல்லி எனக்கு தெரிஞ்சது. நான் போய் தெரியாம பிளட் ஏத்திட்டேன். அந்த டைம் எனக்கு எக்ஸஸ் வெயிட் ரொம்ப ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த் டிட்டோரேட் ஆனது நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் அப்பதான் அம்மாவோட ரிசல்ட்டை பார்த்து நான் ஃபாலோ பண்ணேன். 4 monthsல 13 kg வெயிட் லாஸ் பண்ணி இரெகுலர் பீரியட்ஸ்ல இருந்து ரெகுலர் ஆனேன். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்து தான் நானும் ஃபுட்டை ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட கோச்சை என்ன கோச் பண்ணி கைட் பண்ண பிரியா மேம் கிருஷ்ணகுமார் சாருக்கு ஃப்ரம் த ஹார்ட்ல இருந்து தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஒன்ஸ் அகைன் என் நேம் தருண். பிஃபோர் அம்மாவோட ரிசல்ட்ஸ் பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பெருசா நம்பிக்கையே சாப்பிட்டேன் ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு நம்பிக்கையே இல்லை. அம்மா 27 daysல 7 kgs லாஸ் பண்ணாங்க. அந்த ரிசல்ட்ஸ்ல இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணேன். பிஃபோர் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு நீ பெயினும் ஹெட் பெயினும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நடக்க முடியாது, படியேற முடியாது. அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். என்னோட கிளாஸஸ் எல்லாமே டாப் ஃப்ளோர்ஸ்ல தான் இருக்கும். ஸோ ஒரு டைம் படியேறும் போது ரொம்ப மூச்சு வாங்க. கிளாஸ் எந்த டைமே அட்டன் கரெக்டான டைத்துக்கு அட்டன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் என்னோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. நிறைய ராங் ஃபுட் ஹேபிட்ஸ், ஆயில் ஐட்டம்ஸ், ஜங்க்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்டு பாடியில ஃபேட் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாயிருச்சு. 104 கிலோல போயிட்டேன். என் ஸ்கின் எல்லாமே டோட்டலா டார்க் ஆகி அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்பதான் கோச்சை மீட் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அவங்கள மீட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்டே ரொம்ப ஆக்டிவா ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி ஆக்டிவ்னஸ் என் லைஃப்ல நான் இருந்ததே இல்லை. 3rd டேல ஒரு 1.5 கிலோ வெயிட் லாஸ் ஆச்சு. முன்னாடி எப்பவுமே பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் டெய்லி பேசிஸ்ல சாப்பிடுவேன். அந்த மாதிரி சாப்பிட்டு தான் ரொம்ப அன்ஹெல்த்தியான. இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேப்லெட் சாப்பிட்றது சுத்தமா ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு அதுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எக்ஸாக்டா அந்த டைம்ல தான் இந்த எஜுகேஷன் சாரோட எஜுகேஷன் நாங்க அட்டன் பண்ணோம். ஸோ ஃபேமிலியோட டெய்லியுமே மார்னிங் அட்டன் பண்ணுவோம். அட்டன் பண்ணும்போது நிறைய சார் சொல்லி கொடுக்குறாரு. எங்க லைஃப்ல வாட்டர் எப்படி இன்டேக் பண்ணணும், நெக்ஸ்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணும், ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத டோட்டலா ஃபேமிலியோட நாங்க இந்த செஷன் அட்டன் பண்ணி எங்க லைஃப்ல அப்ளை பண்ணனால வெறும் 32 kgs ஒரு 5 monthsல லாஸ் பண்ணேன். ஸோ இந்த ப்ராசஸ்லேயே எனக்கு ஹெல்த்தி ஸ்கின்னுமே கிடைச்சிச்சு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியா டோட்டலா 74 kgs லாஸ் பண்ணிட்டு ஃபிட்டா ஹெல்த்தியா இருக்கோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் இன்னைக்கு ப்ளூ பிரிண்ட் டே 1 எல்லாருமே அட்டன் பண்ணியிருக்கீங்க.
ஸோ அந்த மாதிரி நாங்கள் 3 பேருமே வந்து ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வந்து அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து அட்டன் பண்ணோம். அட்டன் பண்ணிட்டு அங்கே சார் சொல்லி கொடுக்குறது எப்படி ஃபேமிலியில் வந்து எப்படி இருக்கணும் அது எல்லாமே வந்து நாங்கள் இது பண்ணிட்டு டோட்டல் அப்ளை பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஃபிட்டாக ஹெல்த்தியாக வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலி வந்து லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து 74 kgs வந்து எங்கள் ஃபேமிலியை லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் டு மை கோச் கிருஷ்ணகுமா சார் அண்ட் பிரியா மேம். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நம்ம யாரை வந்து இன்வைட் வந்து பண்ணலாம்னா இந்த எஜுகேஷன் செஷன் வந்து கொடுக்குற முத்து சாரை வந்து இன்வைட் வந்து பண்ணிடலாம். ஸோ அவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ல டாப் 100ல வந்து 43rd பொசிஷன் வந்து இப்போ வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 வெல்னஸ் கோர்ஸ்ல வந்து 7th பிளேஸை வந்து அச்சீவ் பண்ணிக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட இருந்தா வந்து நம்ம இந்த எஜுகேஷனை வந்து நம்ம அட்டன் வந்து பண்ண போறோம். ஸோ அவரை வந்து இன்வைட் பண்ணிடலாமா? Let me invite India's leading wellness coach, Mr. Saubhagyavathy Muthukumar sir, onto the screen. Good, congratulations. Big round of applause. பாருங்க, நான் நேற்று கூட சொன்னேன் ஒருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சொல்லி. இன்றைக்கும் பாருங்க, அவங்களோட அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு 2 குழந்தைங்க அடையாளம் தெரியாமல் மாறி இருக்காங்க. அம்மா மாறினாங்க கரெக்டு, ஆனால் 2 பசங்களும் அடையாளமே தெரியாமல் மாறிட்டாங்க. எப்படி இருந்த ஃபேமிலி எப்படி சேஞ்ச் ஆகிறாங்க. இது என்ன சொல்கிறதுன்னா, நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா ஆண்ட்ரைஸ் எடுத்துருங்க. நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம தான் அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும். நம்ம ஒரு கெட்டது நடக்கிறதுக்கு வந்து நம்ம ஒத்துழைக்க வேணாம், அது தன்னால் நடக்கும். நீங்கள் வந்து ஒரு வண்டி வேகமாக போய்கினே இருக்கு, முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், வண்டி பிரேக் அடிச்சிட்டாருன்னா நீங்கள் பிரேக் அடிக்கணும். அப்போ தான் அந்த வண்டியில் போய் இடிக்க மாட்டீங்க. கெட்டது நடக்கணும்னா அப்படி கிடையாது. அவர் பிரேக் அடிச்சு நீங்கள் கம்முன்னு இருந்தீங்கன்னா கூட போதும், போய் டம்முன்னு அடிச்சுன்னு மாட்டோம் வந்துடும். அப்போது நம்மளை வந்து சுற்றி எல்லாரையும் பார்க்கணும், நம்மளையும் பார்க்கணும். நமக்கு இப்போ வந்து நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பா, தப்புன்னு தெரிஞ்சதுன்னா பிரேக் அடிச்சு